சீமான் கட்சிக்காரங்களும் சரி, விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் சரி, ஒத்தை சீட்டு வேல்முருகன் சொல்லி தொடர்ந்து அந்த சொல்லாடலை பயன்படுத்துறாங்களே, அதை பற்றி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறேன்? அவங்களுக்கு நீங்க பதிலா சொல்லணும்னா என்ன சொல்ல நினைக்கிறேன்? ஒத்த சீட்டு ஒரு நாள் மொத்த சீட்டு ஆகும், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொன்று வந்து இந்த ஒத்த சீட்டு தான் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்களோட வேலை வாய்ப்பு இந்தியாவில் இருக்கிற யார் வேண்டுமானாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு அரசாணை கொண்டு வந்தாங்க அதிமுக ஆட்சியில். அண்ணன் வந்து இந்த ஒத்த சீட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு தான் அந்த சட்டத்தை போராடி சட்டமன்றத்தில் வாதாடி அதை திருத்தி தமிழ்நாடு வேலை வாய்ப்பை தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு தான் கொடுக்கணும்னு போராடி பெற்று தந்தார். அப்போது ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கான தமிழ் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை அந்த ஒத்த சீட்டு தான் பெற்று தந்தது. அது மட்டும் இல்லை, நீங்கள் 8 மணி நேர வேலை வாய்ப்பை வந்து 12 மணி நேரமாக சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து போராடி அதை வந்து 8 மணி நேரமாக மாற்றினார். 12 மணி நேர வேலை வாய்ப்பை 8 மணி நேரமாக மாற்றினார். இப்படி பல சாதனைகள். இடஒதுக்கீடு போராளிகள் அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி போராடி அதை பெற்று தந்தார். அவர்களுக்கான மணிமண்டபம் பெற்று தந்தார். தமிழ்நாடு முழுக்க மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி பெற்று தந்தார், பொறியியல் கல்லூரி பெற்று தந்தார். அவங்க அந்த பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் அரசு மருத்துவமனை, பெரிய மருத்துவமனை கொண்டு வந்தார், அரசு கல்லூரி கொண்டு வந்துக்கிறாரு. இப்படி பல சாதனைகளை அவர் பண்ணியிருக்கிறார். இந்த ஒத்த சீட்டு தான் பண்ணிச்சு. நீங்கள் ஒத்த சீட்டு கூட உங்களால் வெற்றி பெற முடியாது, அது வேறு விஷயம். உங்களால் இந்த சமூகத்துக்கான இந்த தமிழ் சமூகத்துக்கு என்ன பலன் இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அண்ணன் வேல்முருகன் என்ன பண்ணியிருக்காரு, அவரால் இந்த தமிழ் சமூகம் அடைந்த பலன் என்ன, உங்களால் இத்தனை ஆண்டுகள் அடைஞ்ச பலன் என்ன அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும்.